ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே வன்னியம்பட்டியில் நகைக்காக இளம்பெண் ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி மாவட்டம் சோலைசேரி பகுதியைச் சேர்ந்த கணேசனின் மனைவி கலைச்செல்வி ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே வன்னியம்பட்டியில் உள்ள வைத்தியலிங்கபுரம் பகுதியில் கணவருடன் வசித்து வந்தார். கணேசன் அப்பகுதியில் உள்ள மின்வாரிய அலுவலகத்தில் பணியாற்றி வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இரவு வீட்டில் இருந்த கலைச்செல்வி கழுத்து நெரிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்து கிடந்ததாக தெரிகிறது. இதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த அப்பகுதி மக்கள் உடனடியாக போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவம் குறித்து தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று உடலை மீட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பினர். இதையடுத்து வன்னியம்பட்டி போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர். அதில் கலைச்செல்வி அணிந்திருந்த நகைகள் மாயமானது தெரியவந்தது. இதனால் நகைக்காகவே இந்த கொலை நடந்திருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தினர். மேலும் பக்கத்து வீட்டில் வசித்து வந்த கணவன் மனைவி இருவரும் கடன் பிரச்சனையில் இருந்ததாகவும் அவர்கள் கலைச்செல்வியிடம் நகைகளை கேட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. கலைச்செல்வி நகைகளை வழங்க மறுத்ததால் இரு தரப்பினருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டிருக்கலாம் என்றும் போலீசார் சந்தேகிக்கின்றனர். இந்த அடிப்படையில் சந்தேகத்தின் பேரில் அந்த தம்பதியினரை போலீசார் பிடித்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர்.